Hi friends, how are you? Welcome to Happy Do's channel. VN எடிட்டரில் ஹாப்பி பர்த்டே விஷஸ் டெம்ப்ளேட் எப்படி நம்மளே க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏஐயே இப்போல்லாம் க்ரியேட் பண்ணி கொடுத்துருது. இருந்தாலும் நம்மளே ஓனாக க்ரியேட் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கொடுத்தா இன்னும் சந்தோஷமாக இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு VN எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட். டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம செட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பேஜ் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரிஜினலில் இருக்குது. நம்ம வந்து 9:16 வந்து செட் பண்ணிக்கலாம். FPS வந்து 30 ஓகே தான். ஸ்மூத்தாகவே நமக்கு வந்து அனிமேட் ஆகும். 30 ஓகே தான். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பர்த்டே கேக் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஃபோட்டோஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ஒரு கேக்கை செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பிஎன்ஜி இமேஜ், பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி தான் இருக்குது. ஸோ எடிட்டிங்க்கு எப்போவுமே வந்து பிஎன்ஜி இமேஜ் தான் யூஸ் பண்ணணும். அதில் தான் பேக்ரவுண்டில் இல்லாமல் இருக்கும். ஸோ வந்து நமக்கு எல்லாமே நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதை கீழே ட்ராக் பண்ணி கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். இப்போ பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக செட் பண்ணியாச்சு. அதில் வந்து ஒரு கேக் வந்து வச்சாச்சு. இங்கே கீழே பேக்ரவுண்டை செட் பண்ணிவிட்டு பிஜி இந்த டூலை செலக்ட் பண்ணி கிரேடியண்ட்டில் போய் இந்த ஃபஸ்ட்டு கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். பிளாக் கலர் தான், அதையும் செலக்ட் பண்ணிக்குவோம். பிளாக் கலர் தான் வச்சுருக்கேன் கிரேடியண்ட்டில். சாக்லேட் கேக்குக்கு இந்த கிரேடியன்ட் கலர் வந்து கிரேடியன்ட் பிளாக் வந்து நல்லா தான் இருக்குது. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம கிளிட்டர் எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டில் ஃபோட்டோஸில் போய் ஸ்டிக்கர் போகணும். ஐகான் கிளிக் பண்ணி ஸ்டிக்கரில் போய் இந்த ஸ்டார்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே, அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா பேஜ் ஃபுல்லாகவே நமக்கு ஃபிட் ஆயிரும். இப்போ வந்து இந்த கேக்குக்கு மேலே வந்து அந்த இமேஜ் வந்து ஃபிட் ஆகிருக்கு. நம்ம இந்த கேக்குக்கு கீழே வந்து இழுத்து வச்சுக்கலாம். ட்ராக் பண்ணி இந்த கேக்கு கீழே வச்சிட்டோம் அப்படின்னா கேக்குக்கு பின்னாடி போயிடும். ஸோ பின்னாடி என்ன இருக்குன்னா கிரேடியன்ட் இமேஜ் வந்து இருக்குது, கிரேடியன்ட் பிளாக் வந்து இருக்குது. அதுக்கு மேலே கிளிட்டர் செட் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே வந்து கேக் வந்து வச்சுருக்கோம். கிராக்கர்ஸ் வந்து பின்னாடி செட் பண்ணிடலாம். ஸோ கிராக்கர்ஸ் வந்து ப்ளே ஆச்சுன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஆல்ரெடி நான் வந்து நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து MP4 ஃபார்மேட். இந்த கிராக்கர்ஸ் வந்து MP4 ஃபார்மேட்டு. இப்போ ப்ளே பண்ணால் வந்து அனிமேட் ஆகும். இந்த கிராக்கர்ஸ்க்கு வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து பிளாக்காக இருக்குல்ல, இந்த ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகணும்ல. ஸோ அந்த கிராக்கர்ஸை கிளிக் பண்ணி கீழே வந்து பிளெண்டிங் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். பிளெண்டிங் ஆப்ஷன் கொடுத்து ஸ்க்ரீனுன்னு கொடுத்துட்டு டிக் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிராக்கர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ இதை பெருசு பண்ணிக்கலாம். பெருசு பண்ணி இங்கே செட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப பிரைட்டாக இருக்குல்ல, இந்த கேக்குக்கு கீழே எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த கிராக்கர்ஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குல்ல. ஸோ அதுக்கு வந்து ஒப்பாசிட்டி போய் அதோட பிரைட்னஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சம் வச்சா போதும். ஓகே, இப்போ இந்த கிராக்கர்ஸ்க்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபில்டர் இருக்குல்ல, ஃபில்டரில் போய் அட்ஜஸ்ட்டுன்னு இருக்கும். அட்ஜஸ்ட்டில் போய் ஹியூன்னு இருக்கும். ஹியூவில் போய் நம்ம கலர் சேஞ்ச் கொடுத்துக்கலாம். வந்து இப்போ இந்த கலர் வச்சுருக்கேன். ஸோ டிக் கொடுத்துட்டு இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் வேணால் பிரைட்னஸ் கொடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக தெரியட்டும் கிராக்கர்ஸு. இன்னொரு டூப்ளிகேட் இமேஜ் எடுத்து ரைட் சைடில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் கொடுத்துட்டு இந்த சைடை ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, கொஞ்சம் உள்ள தெளிச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம்.
இப்போ அந்த ஸ்டார்ஸ் வந்து ஃபிட் பண்ணோம்ல பேஜ் ஃபுல்லாக, அதுக்கு வந்து அனிமேட் கொடுத்துக்கலாம். அந்த ஸ்டார்ஸ் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மோஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஃபேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு லூப் கிளிக் பண்ணி பிளிங்க் ஆப்ஷன் இருக்கா அதை கிளிக் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டார்ஸ் வந்து பிளிங்க் ஆகும் பேக்ரவுண்டில். ஸோ இப்போ வந்து கிராக்கர் செட் பண்ணியாச்சு, கிளிட்டருக்கும் அனிமேட் கொடுத்தாச்சு. இப்போ வந்து அந்த கேக்கில் வந்து இந்த கேண்டில் வந்து எரியுதுல, அதுவும் வந்து அனிமேட் ஆனால் நல்லாயிருக்கும்ல. ஸோ அதுக்கு வந்து இந்த தீயை வந்து ஃபஸ்ட் ரிமூவ் பண்ண போகிறோம். அந்த ஃபயரை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக இன்னொரு ஃபயர் வந்து செட் பண்ண போகிறோம். MP4 ஃபார்மேட்டில் இருக்கிற ஃபயரை வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த கேக்கை கிளிக் பண்ணி ஃபயரை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். கட் அவுட் கொடுத்து ரீஸ்டோர் மாடிஃபை ஏரியா. இப்போ அந்த தீயை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ டன் கொடுத்துக்கலாம். ஓகே, கேண்டிலில் வந்து தீ எரியிற மாதிரி வைக்கணும். அதுக்கு வந்து ஆல்ரெடி நான் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ஃபோட்டோஸில் போய் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தா இது வந்து அனிமேட் ஆகும். ஸோ இதை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்கலாம். நல்லா ட்ராக் பண்ணி வச்சுட்டு நல்லா ட்ராக் பண்ணி வீடியோவோட எண்டு வரைக்கும் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை க்ராப் பண்ணிக்கலாம், பெருசாக இருக்குல்ல. ஸோ அதை வந்து க்ராப் பண்ணி அந்த தீயை மட்டும் நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரீ கொடுத்து கரெக்டாக அந்த தீயை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். டிக் கொடுத்துடலாம். இப்போ இந்த பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் வந்து பிளாக்காக தெரியுதுல, ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணணும். இந்த ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணணும். அதுக்கு கீழே பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும். பிளெண்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிக்கும். தென் டிக் கொடுத்துக்கலாம். இப்போ அந்த கேக்கு மேலே வந்து அந்த கேண்டில் இருக்குல்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி இதை செட் பண்ணணும். பொசிஷன் டூல் யூஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். செட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன், கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். ப்ளே பண்ணி பார்க்கலாம். எல்லாமே வீடியோவோட எண்டு வரைக்கும் இருக்கான்னு பார்த்துக்கிறணும். இப்போ வந்து கிராக்கர் செட் பண்ணியாச்சு, பேக்ரவுண்டில் அந்த கிளிட்டர் எஃபெக்ட் செட் பண்ணியாச்சு, கேக்லேயும் அந்த கேண்டில் வந்து நம்ம எரிய வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த கேக் வந்து கொஞ்சம் பிரைட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்கோம்ல, ஸோ அந்த கேக் வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பின்னாடி வந்து நம்ம பின்னாடி வந்து ஷேடோ மாதிரி கொடுத்துக்கலாம் கேக்கு பின்னாடி. இப்போது அந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ஸ்டிக்கரில் போய் சர்க்கிள் வந்து பிளர்ராக இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு
இதை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணி இந்த கேக்குக்கு பின்னாடி வந்து செட் பண்ணி விட்டுறலாம். கேக்குக்கு பின்னாடி இந்த ட்ராக் பண்ணி இழுத்தோன்னா கேக் பின்னாடி வந்து உட்காந்துக்கும். இதை வந்து வீடியோவோட எண்டு வரைக்கும் கொடுத்துக்கலாம். இது கொஞ்சம் பிரைட்டாக இருக்குல்ல, ஸோ இதோட பிரைட்னஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஒப்பாசிட்டி யூஸ் பண்ணி அப்படியே ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ளே பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் வேணால் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கலாம். இப்போ 17 இருக்குது, 15 கொடுத்து பார்ப்போமா? ஓகே, இப்போ கிராக்கர் செட் பண்ணியாச்சு, கிளிட்டர் எஃபெக்ட் செட் பண்ணியாச்சு, கேண்டிலும் எரியிற மாதிரி செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஹாப்பி பர்த்டே டெக்ஸ்ட் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கரில் போய் செலக்ட் பண்ணி பொசிஷன் கீ யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். வீடியோவோட எண்டு வரைக்கும் கொடுத்துக்கலாம். இதை ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்கும் வந்து மோஷன் கொடுத்துக்கலாம். ஃபேட் கொடுத்துட்டு கொஞ்சம் லேட்டாக வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டெக்ஸ்ட்டு வந்ததுக்கப்புறமா இந்த கிராக்கர்ஸ் வந்து வர்ற மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து இந்த கேண்டில் இருக்க அந்த தீ எரியுதுல, அதுக்குமே நம்ம வந்து அனிமேட் கொடுத்துக்கலாம். மோஷன் கிளிக் பண்ணி ஃபேடுன்னு கொடுத்துட்டு கொஞ்சம் டிலே ஆகி வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த கேண்டில் பின்னாடி வந்து ஒரு ஷேடோ வச்சுக்கலாம். அந்த தீ எரியுதுல, அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஷேடோ மாதிரி செட் பண்ணிக்கலாம். அகெயின் ஸ்டிக்கரில் போய் நம்ம ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்ல அந்த ஷேடோக்காக, ஸோ அதவே டூப்ளிகேட்டாக எடுத்துக்கலாம். டூப்ளிகேட் எடுத்து இதையும் வீடியோ ஃபுல்லாக செட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சிறுசு பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பெருசாக தானே செட் பண்ணியிருந்தோம், அதனால் இந்த கேண்டிலோட அந்த தீக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து இந்த தீக்கு பின்னாடி தான் இருக்கணும். கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி சின்னது பண்ணிக்கலாம். இப்போ பொசிஷன் டூல் யூஸ் பண்ணி பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணிக்கலாம். கொஞ்சம் டார்க்காக தெரியுது. இன்னும் கொஞ்சம் ஒரு 6 ஓகே, 6 ஓகே. ஓகே, இந்த ஷேடோவுக்கு நம்ம வந்து அனிமேட் கொடுத்துக்கலாம். மோஷன் கிளிக் பண்ணி ஃபேடை செலக்ட் பண்ணி
ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி ஃபுல்லாக 1.4 செகண்ட்ஸ் வரைக்கும் செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, ஒரு ஷேடோ வச்சாச்சு. இப்போ கிராக்கர்ஸ் வந்து பின்னாடி ப்ளே ஆகுது, கிளிட்டர் எஃபெக்ட்ஸ் ப்ளே ஆகுது, ஹாப்பி பர்த்டே டெக்ஸ்ட் வந்துருச்சு, அதுக்கப்புறம் கேண்டில் மேலே அந்த தீயும் வச்சாச்சு, ஷேடோவும் வச்சாச்சு. ஓகே, இப்போ ஹாப்பி பர்த்டே டெக்ஸ்ட்டுக்கு கீழே இந்த கேப் இருக்குல்ல, இதில் வேணும்னா நம்ம வேர்டிங்ஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். விஷ் பண்ணுற மாதிரி ஏதாவது வேர்டிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கேக்கு பக்கத்தில் மினி கேண்டில்ஸு, அப்புறம் இல்லைனா ரோஸு, கிஃப்ட்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். பலூன்ஸ் கூட பலூன்ஸு, அதுக்கப்புறம் கான்ஃபெத்தி அதுவும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். தென் இப்போ வந்து இந்த கிராக்கர்ஸ் வந்து பின்னாடி ப்ளே ஆகுதுல்ல, வந்து அமைதியாக இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து நம்ம சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். மியூசிக் ஐக்கான் கிளிக் பண்ணி மியூசிக்கில் போய் மை மியூசிக்கில் போய் மியூசிக் லைப்ரரி ப்ளே பண்ணி பார்ப்போம், எதுன்னு தெரில. ஓகே, இந்த சவுண்டு தான், இது யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டிலே ஆகி வருது சவுண்டு, கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹாப்பி பர்த்டே அனிமேஷன் வந்து முடிஞ்சு. சிம்பிளாக இருந்துச்சுல, ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.